வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் போஸ்ட் ஆபீஸ் டிஜிட்டல் பேமெண்ட் பேங்கோட டெபிட் கார்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூ அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஓல்டு டெபிட் கார்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டார்க் ப்ரௌனிஷ் கலர்ல வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நியூ டெபிட் கார்டு வந்து உங்களுக்கு வந்து அப்டேட்டட் வந்து பண்ணியிருக்காங்க. இதை வந்து எப்படி செக் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட ஐபிபி மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு மை சர்வீஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ல போயிட்டு ரூபே டெபிட் கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குதுல்ல, ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட டெபிட் கார்டு வந்து ஓப்பன் ஆயிரும். என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஐபிபி அக்கௌண்ட் வந்து இருக்குது. இந்த அக்கௌண்ட்டை வச்சு உங்களுக்கு நிறையவே நான் வீடியோஸ் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ விர்ச்சுவல் டெபிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டார்க் ப்ரௌனிஷ் கலரில் இருக்கும். ஸோ அது அந்தளவுக்கு அட்ராக்டிவ் அல்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூ கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரூபே வேரியண்ட்டில் தான். மற்றபடி கார்டு நம்பர் எதுவுமே வந்து சேஞ்சஸ் ஆகாது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டோட இன்டர்ஃபேஸ் மட்டும், அதாவது அதோட டிசைன் மட்டும் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இது வந்து பிசிக்கல் கார்டு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. பிசிக்கல் கார்டெல்லாம் கிடைக்காது. ஸோ நீங்கள் வந்து ஐபிபி அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு டெபிட் கார்டை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இயர்லி ஒன்ஸ் வந்து உங்களுக்கு ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு 25 ரூபா வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. எனக்கு இப்போ வரைக்கும் அந்த சார்ஜஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லா பேங்க்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வாங்கக்கூடிய பிசிக்கல் கார்டுக்கு தான் வந்து ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் அப்படிங்கிற ஒன்று வந்து பிடிப்பாங்க. பட் ஐபிபி அக்கௌண்ட்ல மட்டும் வெறும் விர்ச்சுவல் டெபிட் கார்டுக்கு அதை வந்து யூஸ் பண்றோமோ பண்ணலையோ அது கிடையாது. ஆனால் விர்ச்சுவல் கார்டை நீங்க ஆக்டிவேட் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இயர்லி ஒன்ஸ் வந்து 25 ரூபா சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. இதுல பிசிக்கல் டெபிட் கார்டு அப்படிங்கிற ஒன்று இது வரைக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணல. நீங்க இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல வேணா பிசிக்கல் டெபிட் கார்டு வந்து கிடைக்கும். அதை வந்து நீங்க ஏடிஎம்ல யூஸ் பண்ணி நீங்க பணம் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இந்த ஒரு அக்கௌண்ட்டை வந்து நீங்க ஆன்லைன்ல நான் சொன்ன மாதிரி ஓபன் பண்ணீங்க அப்படின்னா இதுல உங்களுக்கு எந்த ஒரு கார்டுமே கிடைக்காது. இதே அக்கௌண்ட்டை நீங்க வந்து டைரக்டா போஸ்ட் ஆபீஸ்க்கு விசிட் பண்ணி இந்த ஒரு ஐபிபி அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணீங்க அப்படின்னா QR கார்டு அப்படின்னு ஒரு கார்டு வந்து கொடுப்பாங்க. இதே மாதிரி ஒரு ஏடிஎம் கார்டு மாதிரி தான் இருக்கும். அந்த QR கார்டு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல ஒரு QR கோட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. உங்க அக்கௌண்ட்டுக்கு, அதாவது இந்த ஐபிபி அக்கௌண்ட்டுக்கு பணம் போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட கூகுள் பே, போன்பே இதுல ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணிட்டு அந்த ஸ்கேன் ஆப்ஷன் இருக்கும்ல, அதை கிளிக் பண்ணி அந்த QR கோடை காமிச்சு நீங்க ஸ்கேன் பண்ணி அதுக்கு பணம் அனுப்புறீங்க அப்படின்னா டைரக்டா இந்த ஐபிபி அக்கௌண்ட்டுக்கு வந்து அது கிரெடிட்டட் ஆயிரும். அதுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். நம்ம ஆன்லைன்ல ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அந்த QR கார்டை கூட நமக்கு தர மாட்டாங்க. நம்ம அப்புறம் டைரக்டா போய் கேட்டா கூட அது வந்து கிடைக்காது. நானும் இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் சொல்றேன். ஸோ டைரக்டா போய் கேட்டீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க டைரக்டா இங்க வந்து ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா நாங்க QR கார்டுக்கு டைரக்டா அப்ளை பண்ணி கார்டும் கையில கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ரேஞ்சில் நிறைய ஸ்கூல்ல வந்து ஐபிபி அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த பிள்ளைங்க வச்சிருக்கக்கூடிய அந்த ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க கிட்ட கேட்டீங்க அப்படின்னா அந்த QR கோடு வந்து காமிக்கும். நீங்க ஏடிஎம் கார்டு மாதிரி தான் இருக்கும், ஆனா சிப் எதுவும் இருக்காது. QR கோடு மட்டும் இருக்கும். அதை ஸ்கேன் பண்ணி அமௌண்ட் வந்து டெபாசிட் வந்து பண்ணிக்கலாம். எடுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்ல இருந்து வேற எந்த அக்கௌண்ட்டுக்கு வேணாலும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஆன்லைன்ல கூகுள் பே, போன்பே எல்லாம் யூஸ் பண்றல அது மாதிரி இந்த ஒரு அக்கௌண்ட்டை நீங்க எல்லா விதமான யூபி ஆப்ஸ்லயும் லிங்க் பண்ணி நீங்க டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். டிரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த அக்கௌண்ட் மூலமா நீங்க வித்ட்ரா வந்து பண்ணிக்கலாம். மற்றபடி இதுல டைரக்டா வித்ட்ரா பண்றதுக்கு எந்த ஆப்ஷனும் இது வரைக்கும் கொடுக்கல. ஸோ ஒருவேளை ஃபியூச்சர்ல பிசிக்கல் கார்டு வந்து லான்ச் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் வந்து பண்றேன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஐபிபி டெபிட் கார்டுல வந்திருக்கிற அந்த புது அப்டேட். ஸோ இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.